தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா செல்லும் தமிழர்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கின்றனர்? அவர்களுக்கு வாஷிங்டன் டிசி வட்டார தமிழ் சங்கம் எவ்வாறு உதவி செய்து வருகிறது என்று தமிழ் சங்க நிர்வாகிகளோடு அமெரிக்க தலைநகரம் வாஷிங்டன் டிசியில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். வாஷிங்டன் டிசி வந்திருக்கோம், அமெரிக்காவுடைய தலைநகரம். அங்கே உள்ள தமிழ் சங்க நிர்வாகிகள் இப்போ நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மிஸ்டர் செந்தில்குமார் அவர் தான் வாஷிங்டன் டிசி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர். முன்னாள் தலைவர் திரு அறிவு அவர்கள் அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கும் ஒரு இளம் இயக்குனராக இருக்காங்க நம்ம வாஷிங்டன் டிசி வட்டார தமிழ் சங்கத்துக்கு. அவங்களையும் நாம் கேட்கலாம். சுபஸ்ரீ அவங்களுடைய பேர். முதல்ல நான் தலைவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். செந்தில் சார், நீங்கள் ஒரு தமிழ் சங்கத்துக்கு தலைவராக நீங்கள் பல தமிழ் மக்களோட டே டு டே நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க. இது ஒரு சிரமமான காலகட்டம். இந்திய அமெரிக்க உறவில் H1B ஃபீஸ் அதிகப்படுத்திட்டாங்க, டேரிஃப் அதிகப்படுத்திட்டாங்க, இமிக்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் தினம் தினம் அமெரிக்காவை பற்றி வரக்கூடிய செய்தி. தமிழ் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன அமெரிக்காவில், குறிப்பாக வாஷிங்டன் டிசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில்? தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் எல்லாருமே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்தியாவிலேருந்து சில பொருட்களை வாங்குகிறோம் கடைகளில். இப்போ டேரிஃப்ன்ற ஒரு டேரிஃப் அமலாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து விலைகள் ஏற ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு அங்கே இறக்குமதி பண்ணும்போது ஒரு $100 ஒரு பொருளை கொண்டு வந்தாங்கன்னா இப்போ $170 கொண்டு வராங்க. அந்த 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால விலைகள் ஏறுது. அது ஒரு விதமான இது. எல்லா இடத்துலையுமே காஸ்ட் ஆஃப் லிவிங் அக்ராஸ் த போர்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம், அது வருது. இப்போ கூட அந்த ஆதியா ஃபுட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார், அவரும் அதான் சொல்கிறாரு. இப்போ பொருட்கள் விலையை நிர்ணயிக்க முடியல, ஏன்னா அந்த காசை டிவைட் பண்ணால் ரொம்ப வருது, டபுள் த ரேட் வர மாதிரி வருது. அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ப்ரொக்ளமேஷன்னு அந்த ட்ரம்ப் அறிவித்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க, என்னென்னு விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தெளிவாக வரல. அந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேருக்கு அந்த ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்கு போகலாமா போக முடியாதான்னு. அதெல்லாம் ஆல்ரெடி வீசாவில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ஊருக்கு போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய இப்போ வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேலைன்னு ஒரு ஓப்பனிங் எங்கேயா வந்துச்சுன்னா நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் அந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு 10 அப்ளிகன்ஸ் வர இடத்துல 1000 பேர் வர்றதுனால அந்த மாதிரிலாம் சில இது நடக்குது. சேலஞ்சஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட்லேயே ஃபர்லோ பண்ணி நிறைய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் வேலை இழந்தாங்க. அதில் நம்ம தமிழர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கடந்து போவோம்.